Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி. புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு மகிழா காங்கிரசார் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. தற்போது மகிழா காங்கிரசார் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த காரணம் என்ன? விவரம். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் கடந்த 11ஆம் தேதி விடுதியில் தங்கி படித்து இருந்த வெளிமாநிலத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருடன் நடந்து கொண்டிருந்தார். அந்த பகுதியில் மது போதையில் 2 மோட்டார் சைக்கிளில் 4 வாலிபர்கள் வந்து மாணவி மற்றும் அந்த மாணவனை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த மாணவி காயம் ஏற்பட்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர் அந்த பல்கலைக்கழகத்திற்கு திரும்பியிருக்கிறார். இதை தொடர்ந்து இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 3 நாட்களுக்கு பிறகு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அந்த 2 மோட்டார் சைக்கிள் வருகை தந்திருந்த 2 சிறார்கள் உட்பட 4 பேரை வந்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த விவகாரம் புதுச்சேரியில் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில வந்து மகிழா காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து இந்த சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டமானது இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டமானது மகளிர் காங்கிரசார் வந்து 50க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த சட்டமன்றத்தை நோக்கி முயன்ற வந்த அவர்கள் வந்து சட்டமன்ற கதவு மீது ஏறி தங்களுடைய கோஷங்களை எழுப்பினர். உரிய விசாரணை நடத்த வேண்டும், சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோஷம் எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாணவிக்கு நடைபெற்ற இந்த கொடுமையை முழுமையாக விசாரணை செய்து தங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது அவர் வந்து முதலமைச்சரிடம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த மாணவிக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். உங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.